சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பெருமான்களும் இந்த 2 நாட்களும் ஆழ்வார் திருநகரிக்கு வருகிறார்கள். ஆழ்வாருக்கு தரிசனம் கொடுக்கிறார்கள். இதுல என்ன ஆச்சரியம்னு கேட்கிறீர்களா? நாம் தான் கோயில் இருக்கும் இடத்துக்கு சென்று இறைவனை வணங்குவது வழக்கம். இறைவனா நம்ம தேடி வருவர்? நம் வீட்டுக்கு பெருமானா வருகிறார்? இல்லையே. அது நம்போல்வாருக்கு, பக்தி குறைந்தவர்களுக்கு. ஆனா ஆழ்வார்க்குண்டான பக்திக்கு பெருமானே ஆழ்வாரை தேடி வருகிறானா. தன் ஒத்தொத்தருடைய ஊரையும் விட்டு பல்லக்கிலே எழுந்தருளி ஆழ்வார் திருநகரை அடைந்து ஆழ்வாருக்கு அருள் பாலித்து விட்டு கருட சேவை கண்டொருளி விட்டு திரும்ப எல்லா பெருமான்களுக்கும் தங்கள் தங்கள் ஊருக்கு வருகிறார்கள். இது எங்கேயானும் நாம் கேள்விப்பட்டிருப்போமா? பக்தன் பரமனை நாடி செல்வதா, பரமன் பக்தனை நாடி வருவதா? இதற்கு சுவையான ஒரு கதை உண்டு. ஒரு குரங்கும் குரங்கு குட்டியும், பூனையும் பூனை குட்டியும். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீர்கள். ஒரு குரங்கை, தாய் குரங்கை குரங்கு குட்டி இடுப்பில் கட்டியாக பிடித்து கொள்ளும். ஒரு கிளையிலிருந்து மற்றொரு மரக்கிளைக்கு குரங்கு தாவும். அது ஒன்று. மற்றொன்று, பூனை குட்டி போட்ட பிற்பாடு குட்டிகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு மாற்றும். அப்ப எப்படி பிடிச்சிருக்கும் தெரியுமா? தாய் பூனை தன் குட்டி பூனையினுடைய கழுத்தை கவ்விக்கொள்ளும். வாயாலே பல்லுக்கிடுக்கிலே கவ்விக்கொள்ளும். ஒரு பக்கம் குட்டியினுடைய உடம்பு இப்படி தொங்கும், இன்னொரு பக்கம் தலை இப்படி தொங்கும். இப்ப ரெண்ட நாம பார்த்திருக்கோம். குரங்கு குட்டி தாவறது, பூனை குட்டியை எடுத்துன்னு போறது. இந்த ரெண்டுல என்ன வேறுபாடு தெரியுமோ? குரங்கு குட்டி தான் தாய் குரங்கை பிடித்து கொள்ள வேண்டும். ஒருவேளை தாய் குரங்கு தாவும் போது குட்டி குரங்கனுடைய பிடி நழுவிடுத்துன்னு வச்சுங்கோ, விழுந்ததுதான். தாய் குரங்காலே காப்பாற்ற இயலாது. ஆனா தாய் பூனை குட்டி பூனையை தூக்கிட்டு போறது இல்லையா? அப்போது தாய் பூனையனுடைய பிடி நழுவவே நழுவாது. குட்டி பூனைக்கு வேலையே கிடையாது இல்லையோ, வெறுமனே கிடக்க வேண்டியதுதான் வேலை. அதனால தாய் நம்மை பற்றி கொண்டால் பிடி நழுவாது. நாம் தாயை பற்றினால் பிடி நழுவினாலும் நழுவலாம். ஆழ்வார் பகவானை பற்றினார் என்னால் பிடி நழுவலாம். ஆனா இறைவனே ஆழ்வாரை தேடி பிடித்து கொண்டான் என்னால் பிடி நழுவாதல்லவா? அந்த கருத்தைத்தான் இவ்விடத்திலே நவதிருப்பதி எம்பெருமான்களுடைய 9 கருட சேவையிலே நாம் கண்டுகொள்ளுகிறோம். 5ஆம் திருநாள் அன்று காலை மங்களாசாசன உற்சவம் நடக்கும். அந்தந்த ஊர்ல இருந்து ஓரொரு பெருமாளும் பல்லக்கிலே புடப்பட்டு ஆழ்வார் திருநகரிக்குள்ளே வருவார்கள். ஆழ்வார் வாயிலிலே காத்திருப்பர். அந்தந்த பெருமான் உள்ளவரச்சே அவனவனுக்கு ஆழ்வார் பாடியிருக்கிற பாசுரம், அந்த பாசுரத்தை அரையர் சுவாமி, அந்த ஊரிலே முக்கிய கைங்கரியத்திலே இருக்கும் சுவாமி, அவர்களுக்கு விண்ணப்பம் செய்வார்னு பெயர். ஆழ்வார் பாசுரங்களை பெருமான் முன்னே விண்ணப்பம் செய்கிறார்கள் அல்லவா? அதுவும் இசையோடே தாளம் இசைத்து அந்தந்த பாசுரத்தை பாடுவர். பெருமாளுக்கு ரொம்ப திருப்தி. இவ்வாழ்வார் வாயால நம் பாடலை பெற்று கொண்டோம் என்கிற பெருமிதம் முகத்தில் தவழ ஒத்தொத்தரா சன்னதிக்குள்ளே போவார்கள். இப்படி எல்லா எம்பெருமான்களையும் வரவேற்று ஆழ்வார் அழைத்து போவர். அதில் இன்னும் ஒருத்தர் முக்கியம். 9 திருப்பதி எம்பெருமான்களும் வருகிறார்கள். அதோடல்ல, திருக்கோளூர்ல இருக்கிற மதுரகவி ஆழ்வாரும் கூட வருகிறார். அவ்வாழ்வாருக்கு நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வம் தெரியாது. தேவு மத்தறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித் திரிவனே என்ன ஆழ்வாரே சாதிக்கிறார். தெய்வ தரிசனம். நம்மாழ்வாரின் மனதுக்கு உகந்த நவ திருப்பதிகளின் 9 பெருமான்களும் ஒருவர் பின் ஒருவராக வருகின்றனர். ஹரிநாமம் ஹரிநாமம் அனுதினம் உருவாகும் நீ பாரு. முதலாவதாக வருபவர் ஆழ்வார் திருநகரியை சார்ந்த பொலிந்து நின்ற பிரான் ஆவார். பொலிந்து நின்ற பிரானிடமிருந்து மாலை, பட்டு வஸ்திரம், பரிவட்டம், சடாரி முதலியவைகளை பெற்றுக் கொள்கிறார் நம்மாழ்வார். அதன் பின்பு பொலிந்து நின்ற பிரானை புகழ்ந்து நம்மாழ்வார் பாடிய மங்களாசாசன பாடலை நம்மாழ்வாரின் பிரதிநிதியாக அரையர் சுவாமிகள் பாடுகிறார். நம்மாழ்வாருக்கு மரியாதைகள் நடந்த பின்
ஆழ்வார் திருநகரி ஜீயருக்கும் நடக்கிறது. இந்த கண்கொள்ளா காட்சியை காண மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அதில் நீந்தியபடி மற்றைய பெருமான்களும் ஒருவர் பின் ஒருவராக மங்களாசாசன பாடல்களை கேட்டு மகிழ வருகின்றனர். உற்சவத்தின் 5ஆம் நாள் காலை நடந்த இந்த நிகழ்வுதான் நம்மாழ்வார் மங்களாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது நம்மாழ்வார் மிகுந்த சந்தோஷத்துடன் இருக்கிறார். ஒன்பது பெருமான்களிடமிருந்தும் பெற்ற பரிவட்டங்களுடன் பொலிவோடு காட்சி தருகிறார். 9 பெருமான்களும் ஆலயத்திற்குள் சென்ற பிறகு மதுரகவி ஆழ்வார் வருகிறார். பிற தலங்களில் ஸ்ரீ சடகோபன் என்று அழைக்கப்படும் சடாரி இவ்விடத்தில் ஸ்ரீ ராமானுஜம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது அந்த ஸ்ரீ ராமானுஜம் மதுரகவி ஆழ்வாருக்கு சேவிக்கப்படுகிறது. முன்பு அரையர் சுவாமிகள் நம்மாழ்வாரின் பிரதிநிதியாக இருந்து அவர் பாடல்களை பெருமானிடம் விண்ணப்பித்தார். ஆனால் இப்போது அரையர் சுவாமிகள் மதுரகவி ஆழ்வாருக்கு பிரதிநிதியாக இருந்து அவர் பாடல்களை நம்மாழ்வாரிடம் விண்ணப்பிக்கிறார். நம்மாழ்வாருக்கு காட்டப்பட்ட ஹாரத்தி மதுரகவி ஆழ்வாருக்கும் காட்டப்படுகிறது. இவைகளை கண்ணார கண்ட நமக்கு 9 பெருமான்களின் அருளும் ஆசியும் மட்டுமல்ல, 2 ஆழ்வார்களின் அருளும் ஆசியும் என்றும் உண்டு. பெற்ற மாலைகள், பரிவட்டங்கள் ஆகியவற்றை கொண்ட நம்மாழ்வார் பல்லக்கில் இருக்க மக்கள் கூட்டம் அலைகடலென திரண்டு வந்திருப்பது ஆழ்வார்கள் மற்றும் பெருமான்களின் தரிசனத்திற்காக மட்டுமல்ல, அவர்களின் திருவருளை பெற வேண்டும் என்பதற்காகவும் தான். அஞ்சாம் திருநாள் அன்னைக்கு பகல்ல உள்ள வந்தார்களா, மதியம் முழுக்க அபிஷேகம் திருமஞ்சனம் நடக்கும். எல்லாருக்கும் நாம ஒரு இடமா போய் ஒரு பெருமாள் சேவிச்சுக்கலாம், தீர்த்தம் பெறலாம், மஞ்சள் காப்பு பெற்றுக்கொள்ளலாம், துளசி திருத்துழாய் பெற்றுக்கொள்ளலாம். இரவு பொழுதுக்காக காத்திருக்க வேண்டும். இரவு 11 மணி, அப்போதுதான் ஆழ்வாருக்கு தரிசனம் கொடுக்கணும்னு எல்லா எம்பெருமான்களும் அவனவனுடைய கருட வாகனத்தின் பேரிலே ஏறி அமர்ந்து கொள்வார்கள். தயார் நிலையில்